ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மள எல்லோருமே இந்த ரேஷன் கார்டு வச்சுருப்போம். இந்த ரேஷன் கார்டில் உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினரின் பெயரை சேர்க்க நாம் இன்னைக்கு எப்படி ஆன்லைனில் அது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிருக்கு அல்லது உங்களுடைய பசங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினரை சேர்க்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கீழே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பாருங்க, உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் வரும். உள் நுழைவு அப்படின்னு போட்டு பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டுல கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து கீழே கொடுத்துருக்க கேப்சா குறியீடை கரெக்டா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க திரும்ப என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஒன்ஸ் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ், நீங்கள் யாரை ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதற்கு என்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆதார் கார்டு வேணும், அப்படி இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாரை குடும்ப உறுப்பினராக ஆட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேம் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பெயர் அப்படிங்கிற இடத்துல தமிழ்லையும் அந்த பெயரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய ஜெண்டர், பாலினம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அவங்க பிறந்த தேதியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த உறவு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டில் குடும்ப தலைவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க என்ன முறை வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். சப்போஸ் நீங்க தான் குடும்ப தலைவர், உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுடைய மருமகளை நீங்க குடும்ப உறுப்பினரை ஆட் பண்றதுக்கு உறவு முறையில மருமகள் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆம்னா ஆம் கொடுத்து தேவையான ஆவணங்கள் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. இந்த மற்ற ஆவணங்கள் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, அப்படி இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆதார் கார்டை பிடிஎஃப் ஃபைல் அல்லது ஜேபிஇஜி, பிஎன்ஜி, ஜிப் ஃபைலா நீங்க சேவ் பண்ணிட்டுக்கோங்க. அந்த ஃபைல் 1 MBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க அப்லோட் பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் எண் இங்கே 4 நம்பரா கொடுக்கணும். 3 கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல 4 டிஜிட்டா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள பாக்ஸ்ல அவங்களுடைய பெயர் எல்லா டீட்டெயிலும் இங்க ஆட் ஆயிரும். ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துதல் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கீழே அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும், ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சுதான் நாம இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம ஆன்லைன்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படிதாங்க நீங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னா நீங்க பண்றதுக்கு உண்டான ஃபுல் ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கிறதாக நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க ஏதோ குரூப் சிஸ்டம் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.